இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க பார்த்து புள்ளைய வளர்த்து வச்சிருப்போமா, எங்க இருந்தோ வந்து இவங்க தட்டிட்டு போயிடுவாங்களாம். கொஞ்சம் கூட கூச்சநாச்சுமே இல்லல உங்களுக்கு? அண்ணி, மீனா, நீ பேசாம இருக்கலாம். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு விருந்துக்கு வர கூப்பிடுறாங்க. ஏய், என்னடி அழுவுற? இப்படி அழுது தானே குடும்பத்தையே ஏமாத்தி வச்சிருக்கீங்க. போங்கடி வெளியே. என்ன பாக்குறீங்க? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்லனா கழுத்து பிடிச்சு தள்ளுவேன். போங்க. என்ன என்ன சம்பந்தம் இது? இங்க பாருங்க, வயிற்றுல கொட்டிக்காதீங்க. போங்கன்னு சொல்றல. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? அண்ணி, போங்க இங்க இருந்து. வெளியே வெளியே போங்க. போங்க. போங்கன்னு சொல்றல. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள, இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னுட்டு அழுதுட்டு சீனா போட்டுட்டு இருக்காங்க. ஏய், இப்ப எதுக்கு அழுகுற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? இப்படிதான் மாப்ள அழுதுட்டு சீனா போட்டுட்டு இருக்கு இந்த பொண்ணு. மாமா, குரலை ஒசத்தாதீங்க. அது இல்ல மாப்ள, ஒசத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. எதுக்காக இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க? மா, என்னாச்சுமா சொல்லுங்க. இல்ல தம்பி, மாப்பிள்ளை விருந்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆனா இவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சரி சிபி, விடுறா. மா, நீ பேசாம இருமா. நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தப்பா பேசி எங்களை வெளியில புடிச்சு தள்ளுறாங்க தம்பி. அம்மா, அத்தை, மாமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு பிரச்சனை தமிழ் கூட மட்டும்தான். அவன் மேல மட்டும்தான் எனக்கு கோவம். அவங்க குடும்பத்து மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா அவங்க குடும்பம் எந்த தப்பும் பண்ணல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இன்னொரு தடவை இவங்களை அவமானப்படுத்துற மாதிரியோ கஷ்டப்படுற மாதிரியோ பேசுறத நான் பார்த்தேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி, தேன், நான் விருந்துக்காரன். சரிங்க தம்பி. நீங்க எல்லாருமே விருந்துக்கு வரணும். வாங்க.